श्रीशैलेशदयापात्रम् दीभक्त्यादिगुणान्नवमितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते कुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च मरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान् विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। श्रीशैलेश दयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्र प्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். கூடியிருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு திவ்ய பிரபந்த தாரைங்கிற இந்த நிகழ்ச்சியிலே பெரியாழ்வார் திருமொழியினுடைய அனுபவத்தை தொடர்ச்சியாக ஸ்ரோதாக்கள் அனைவரும் செய்து கொண்டு வருகிற இந்த தருணத்திலே அந்த பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்து முதற் திருமொழி அதனுடைய அனுபவத்தை இந்த கோஷ்டியிலே செய்விக்கலாம் என்கிற பெரு விருப்பத்தோடு இந்த உபன்யாசத்தை தொடங்குகிறேன். அடியேன் எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களுடைய ஆதரவின் துணை கொண்டு நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய பரமானுகிரகத்தையும் துணை கொண்டு இந்த உபன்யாச நிகழ்ச்சி தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு லக்ஷ்மிபதியான நாராயணன் எத்தனைக்கெத்தனை முக்கியமானவனோ அதை காட்டிலும் பன்மடங்கு, அதாவது அவனை காட்டிலும் பன்மடங்கு திவ்ய பிரபந்தங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு முக்கியமானவை. போது போக்குவதுன்னு சொன்னாலே திவ்ய பிரபந்தங்களிலே போது போக்குகைங்கிறது அது வைணவருக்கு பணி. ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கலாம். அந்த நூல்களுக்கெல்லாம் சொல்லப்படாத பெருமை ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமானை கண்ணாடி போலே உள்ளபடி காட்டவல்ல சாமர்த்தியம் திவ்ய பிரபந்தங்களுக்குத்தான் உண்டு. அந்த திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே பெரியாழ்வார் திருமொழிங்கிற கிரந்தம் கண்ணன் எம்பெருமானுடைய அனுபவத்தை எவ்வவர்கள் நன்கு செய்ய வேண்டும்னு ஆசைப்படுகிறார்களோ அன்னவர்களுக்கு சிறந்த புகழாக விளங்குகிறது. பெரியாழ்வாரை போலே நம்மாழ்வாரை போலே கண்ணனை அனுபவிக்கவும் அனுபவிப்பிக்கவும் வல்லார்
மற்றொருவர் உண்டோ? அந்த ஏத்தம் அவர்கள் இருவருக்குத்தான் உண்டு. அதுவும் பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரம் ஒன்றிலேயே ஊன்றி போரும் அவர் அப்படின்னு கொண்டாடப்படுகிறார். கண்ணன் பெருமானுடைய திருவவதாரம் தொடங்கி அந்த அவதார ரசமே அனுபவித்துக் கொண்டு போகிற இயல்பினர். அப்படிப்பட்ட பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரத்தையும் ராமாவதாரத்தையும் ஒரு சேர பிடித்து அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை கிளர்ந்து எழுந்தது. பகவான் பல பல அவதாரங்களை செய்கிறான். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்ன ஆழ்வார் பாடுகிறார். அவனுடைய அவதாரங்கள் கணக்கத்தவை, நிலைவரம்பில பல பிறப்பாய்னு சொல்லுகிறபடியே எண்ணில்லாத அவதாரங்களை பகவான் செய்கிறான். பல படிகளாக பிறக்கிறான். அவதாரங்கள் பலவாக இருப்பினும் அந்த அவதாரங்களை செய்பவன் ஒருவனே என்னும் கணக்கத்த வியத்தகு நிகழ்ச்சிகள் அவ்வவதாரங்களிலே அவனாலே நிகழ்த்த பெற்றுள்ளன. கணக்கிலாத மாயங்களை எல்லாம் அந்த அவதாரங்களிலே பகவான் செய்திருக்கிறான். எல்லாவற்றிற்கும் அவனே புகழாய் ராமன் என்னும் கிருஷ்ணன் என்னும் வெவ்வேறு திருநாமங்களாலே அழைக்கப்பட்டாலும் பண்பியின் ஒன்றாம் தன்மையினாலே, அதாவது ராமனாய் கண்ணனாய் இப்படி பலவாறாக தோன்றுபவன் நாராயணன் தானே, அவன் ஒருவன் தானே இப்படி பலவாறாக அவதரிக்கிறான். இதைத்தான் தர்ம ஐக்கியம்னு சொல்லுவார்கள். அந்த தமிழிலே சொல்லும் போது பண்பியின் ஒன்றாம் தன்மைன்னு சொல்லுவார்கள். எல்லாவற்றிற்கும் சர்வேஸ்வரன் தான் ஒரே புகலிடமாக இருக்கின்றான். அவனை கண்ணார கண்டு தொழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு அபினிவேசம், ஆசை அது பெரியாழ்வாருக்கு உண்டாயிற்று. அந்த அபினிவேசம் அது ஏற்பட்டபடியினால் ஆழ்வார் நினைத்து பார்க்கிறார், ஒரே பகவான் பற்பல திவ்ய சேஷ்டிதங்களை செய்திருக்கிறான். அவன் அனுபவிக்கணும்னு சொன்னால் நாம் ஒருவராக இருந்து அனுபவிப்பதை காட்டிலும் அந்த பெருமானை நாமே நம்மை இரண்டு வகுப்புகளாக சிந்தித்து, இரண்டு பிரிவுகளாக சிந்தித்து அவனுடைய பெருமைகளை பேசி மகிழ வேண்டும் என்று தீர்மானித்தார். மானசானுபவம்ங்கிறது கரைபுரண்டு செல்லுகிறது. மனத்தினாலே செய்யப்படும் இறை அனுபவம். அந்த அனுபவம்ங்கிறது பகவானை நேரில் கண்டார் போன்ற அனுபவத்தை ஆழ்வாருக்கு தருகிறது. ஒரு புறம் அவனை நேரடியாக பார்த்து விட வேண்டும், இந்த கண்களாலே தரிசித்து விட வேண்டும்ங்கிற துடிப்பு. மற்றொரு புறம் கரை மீறி செல்லும் மானச அனுபவம். அது அவனை சுஸ்பஷ்டமாக பார்க்கிறார் போன்ற அந்த நினைவை குறைவில்லாமல் அவருக்கு தந்து கொண்டிருந்தது. அடியன் கீழே விண்ணப்பித்தபடி ஆழ்வார் இரண்டு வகுப்புகளை சிந்தித்தார், இரண்டு பிரிவுகளை எண்ணினார். அந்த பிரிவுகளை அவர் எங்கனம் அமைத்திருக்கிறார்னால் ரெண்டு வகைப்பட்ட கூட்டம்னு வச்சுக்கோங்க. பாடுறவர் ஆழ்வார் தான். எப்படி ஒரே பெருமான் பற்பல அவதாரங்களை செய்கிறாரோ அதே போல பெரியாழ்வார் தம்மை இரண்டு வகுப்புகளாக அமைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார்.
ஒரு பிரிவுங்கிறது அவதாரங்களோட கூடினவனான இறைவனை காண துடித்து தேடுவாறு சிலராக அமைந்திருக்கிறது. மற்றொரு பிரிவு அப்படி தேடுகிறவர்களை பார்த்துட்டு அந்த பெருமானை உள்ளபடி கண்டார் உளர், உள்ளபடி சேவித்தவர்கள் இருக்கின்றனர் அப்படின்னு பதில் சொல்லும் வகுப்பாக அமைந்திருக்கிறது. தம்மை 2 வகுப்பாக ஆக்கிக் கொண்டு எம்பெருமானுடைய அவதாரத்தினுடைய பண்பு நலன்களை அவர் அனுபவித்து மகிழ்கிறார். பகவான் எல்லாரிடத்திலும் சமமான அன்பை உடைய அன்பாளன். அவனை விட ஒரு சிறந்த அன்பாளன் இன்னொருத்தரை நம்மாலே காட்டத்தான் முடியுமா? அன்பே வடிவெடுத்தவன், அடியார்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவன், அடியார்களை தனக்கு எல்லாமுமாக கொண்டிருப்பவன். அந்த பெருமான் அத்தனை பேருக்கும் பொதுவானவனாகவும் இருக்கிறான். அவன் அத்தனை பேருக்கும் பொதுவானவன், எல்லாரிடத்தும் அன்பானவன்கிறத எப்படி தெரிந்து கொள்ளலாம்னால், அவன் சாற்றிக் கொண்டிருக்கிற திருவபிஷேகம், அந்த கிரீடம் இருக்கிறதே, அந்த கிரீட்டமே அவனுடைய தன்மையை கோள் சொல்ல வல்லதாக இருக்கிறது. அதனாலே இந்த பதிகத்தை ஆழ்வார் தொடங்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக கதிராயிரம் இரவி கலந்தரித்தாலொத்த நீண்முடியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஆச்சரியமான திருவபிஷேகம் சாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று வியக்கிறார். திருவபிஷேகம்னு சொன்னால் காஞ்சி தேவப்பெருமாள் அவர் திருவபிஷேகம் சாற்றிக் கொள்ளும் அழகு இருக்கிறதே, அது நம்முடைய வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாதது. நித்தியபடி ஒரு திருவபிஷேகம் சாற்றிக் கொண்டிருப்பர், அதுக்கு பேரு நித்தியபடி திருவபிஷேகம் அப்படின்னு பேரு அந்த கிரீட்டத்திற்கு. இது அதிகப்படியான தினங்களில் விசேஷ உற்சவ நாள்களில் கல்லிழைத்த திருவபிஷேகம்னு சொல்லுவார்கள். அது நித்தியபடி திருவபிஷேகமாகட்டும், கல்லிழைத்த திருவபிஷேகமாகட்டும், அது கனகச்சிதமாக பேரருளாளனுக்கு பொருந்தி இருக்கிற அந்த அழகு இருக்கிறதே. வெறுமனை சும்மாவா தேவாதிராஜன் அவனுக்கு பெயர் வைத்தார்கள்? ஏதோ போனா போட்டும்னு ஆழ்வார் பெருமாளை இமையோர் தலைவான்னு கொண்டாடினார். இருந்துட்டு போட்டமேன்னு அயர்வதும் அவர்கள் அதிபதினு சொன்னாரா? கிடையவே கிடையாது. திருவபிஷேகத்தோட தேவ பெருமாளை சேவித்தவர்கள் அறுதியிட்டு சொல்லுவர்கள், ஆழ்வார் சொன்னது 100க்கு 100 சரி என்றே இசைந்து நிற்பர்கள். கரியமுகிர் புறமேனி மாயன் பெருமான், அந்த பெருமானை பெரியாழ்வார் ஏத்துகின்றார். எங்கனம் ஏத்துகின்றார்ங்கிறதான் இந்த பதிகத்தின் துணை கொண்டு இன்றைய தினம் நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். பகவானுடைய அவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இவைகளுக்கு மிகுந்த ஏற்றம் உண்டு. இந்த அவதாரங்களை விசேஷமாக நாம் கொண்டாடுகிறோம். இப்ப ஆழ்வாருடைய நிலைமை என்னன்னு திரும்பவும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஒரே ஆழ்வார் தான் எம்பெருமானுடைய அவதாரங்களை ஏகாசிரயத்திலிட்டு அனுபவிக்க போகாமையாலே 2 வடிவு கொண்டு ஒன்றுக்கொன்று எதிரியாக பேசி அனுபவித்த அனந்தரம் ராமாவதாரானுகுணமாக வந்து அவதரித்தருளின பிராட்டி தன்னுடைய புருஷகாரத்துவத்துக்கு பிரதான குணமான கிருபையை வெளியிடுகைக்காக ராவணன் பிரித்தான் என்று ஒரு வியாஜத்தாலே லங்கையிலே எழுந்தருள சிறையிருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது ஸ்ரீராமாயணத்தாலே என்று பிள்ளலோகாச்சாரியருடைய திருவாக்கு. சீதாயாச்சரிதம் மகது என்று வால்மீகியும் சொல்லுகிறார். ஸ்ரீமத் ராமாயணம் அப்படி பரம் பிராணிதி துவச்சரித்திரேன்னு பட்டரும் பாடுகிறார். ஸ்ரீராமாயணம்ங்கிறது ராமன் பெருமை பேச வந்த கிரந்தமானு கேட்டால் இல்லை இல்லை, அது பிராட்டியினுடைய பெருமை பேச வந்த கிரந்தம். பிராட்டி புருஷகார பூத்தை,
சிபாரிசு செய்பவள். அவள் சிபாரிசு செய்தாள்னு சொன்னால் அப்பதான் பேருங்கிறது நமக்கு கிடைக்கும், பகவத் அனுகிரகம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த புருஷகாரத்துவத்துக்கு பிரதானமான குணம் எதுனால் கிருபை. அந்த கிருபையை வெளியிடுவதற்காக ராவணன் பிரித்தாங்கிற ஒரு வியாஜத்தாலே பெருமானையும் பிராட்டியையும் யாராவது பிரித்தல் என்பது கூடுமோ? ஒரு நாளும் கூடாது, ஒரு நாளும் முடியாது. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுவன் என்று ஸ்ரீனிவாசன் கொண்டாடப்படுகிறான். அப்போ அது ஒரு வியாஜ மாத்திரம், ஒரு காரணத்தை இட்டு அந்த பிரிவுங்கிறது ஏற்பட்டது. அந்த காரணத்தை தேர்ந்தெடுத்ததும் அந்த திவ்ய தம்பதிகள் தான் சொல்லணும். அந்த வியாஜத்தாலே லங்கையிலே எழுந்தருள மாமனிகள் என்ன ஆச்சரியமா சாதிக்கிறார். லங்கைக்கு ராவணன் கொண்டு போனான்னு தானே சொல்லணும், சீதையை அபகரித்து கொண்டு போனான்னு சொல்ல வேணும். ஆனா சாதிக்கிறார், அவனால சீதையை பெருமானிடமிருந்து பிரிக்கத்தான் முடியுமோ? அவளாக பிரிந்து பெருமானை விட்டு ஒரு வியாஜத்தை இட்டு லங்கைக்கு எழுந்தருளினாள். மேலே அந்த அவதாரத்தினுடைய மெய்ப்பாட்டாலே பெருமாள் அவள் போனவிடம் இன்னவிடம் என்று அறியாமல் ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், ஒரு மனிதனுடைய இயல்பை உடையராய்க் கொண்டு ராமன் அவதரித்திருக்கிறபடியினாலே பிராட்டி எங்கே சென்றாள் என்று தெரியாதவன போலே தேடிக்கொண்டு திரியா நின்றான். சுக்ரீவ மகாராஜரோடே உறவு ஏற்பட்டது. அவருடைய சர்வ பரிகரத்தையும் திரட்டி திக்குகள் தோறும் தேடும்படி வகை வகையாக போக விடுகிற அளவிலே அங்க இருக்கிற அந்த வானர சைன்யம் அவர்களை நானா திக்குகளுக்கும் சீதையை தேடி சென்று வரும்படி கட்டளை இட்டார்கள். அவர்களும் சென்றார்கள். பெருமாள் திருவடி ஹனுமான பார்க்கிறார், அவருடைய புத்தி சக்தியாதிகளை பார்க்கிறார். புத்திமதாம் வரிஷ்டர், அவருடைய சாமர்த்தியங்கிறது அளவிட ஒண்ணாதது. இவனே இக்காரியம் செய்து முடிக்க வல்லான் என்று திருவுள்ளம் பத்தி இந்த காரியத்தை இவரால் தான் செய்ய முடியும் என்று அபிப்பிராயப்பட்டு பிராட்டியை கண்டால் விண்ணப்பம் செய்யத்தக்க அடையாளங்களையும் அருளி செய்து அதற்கு மேலே திருவாழி மோதிரத்தையும் கொடுத்து போகவிட திருவடியும் லங்கையிலே சென்று பிராட்டியை கண்டு திருவடி தொழுது ராவணன் மாயையால் வரும் அதிசங்கை தீரும்படி பெருமாள் அருளி செய்த அடையாளங்களை எல்லாம் விண்ணப்பம் செய்து திருவாழி மோதிரத்தையும் கொடுத்து பிராட்டி திருவுள்ளத்தை மிகவும் உகப்பித்த பிரகாரத்தை அனுசந்தித்து இதெல்லாம் கீழ்ப்பதிகத்திலே நீங்கள் அனுபவித்த விஷயங்கள். அந்தப்புற கைங்கரிய ரசத்தில் உண்டான ஆசையாலே பிராட்டிக்கு திருவடி விண்ணப்பம் செய்த அடையாளங்களையும் திருவாழி மோதிரம் கொடுத்தபடியையும் அது கண்டு பிராட்டி திருவுள்ள முகந்த படியையும் எல்லாம் அடைவே பேசி அனுபவித்து பிரீதரானார். கீழில் திருமொழியிலே ராமகிருஷ்ணா அவதாரங்களோடு அவதாராந்தரங்களோடு வாசியர தர்மைக்கியத்தாலே எல்லாம் ஏகாஸ்ரயமாகையாலே இப்படி இருக்கிற விஷயத்தை கண்ணாலே கண்டு அனுபவிக்க வேணும் என்று தேடுகையாகிற இது தமக்கு ஒரு புடை செல்லுகிற படியையும். இப்ப இதெல்லாம் என்னதுக்காக அடியேன் வாசித்து காண்பிக்கிறேன்னு சொன்னால் மணவாள மாமனிகளுடைய ரொம்ப ஆச்சரியமான அமுதமன்ன வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை நாம் சேவிப்பதும் பிறர்க்கு எடுத்துரைப்பதும் அதுவே நம்முடைய ஆன்மாவிற்கு பெருத்த நன்மையை உண்டாக்கும். அதனாலே அதை கொஞ்சம் வாசித்து காண்பிக்க வேணுங்கிற ஆவல் கொண்டவனாய் அதை விண்ணப்பம் செய்தேன். மேல தெரிவிக்கிறார், அந்த மானசானுபவத்தினுடைய கரை புரட்சியாலே அவ்விஷயம் தன்னை சுஸ்பஷ்டமாக கண்டதாகவே ஒரு புடை தோத்தி இருக்கிறபடியையும் அனுசந்தித்து இதெல்லாம் அர்த்தம் கிழையே விண்ணப்பித்தேன். அவை இரண்டையும் அவதாராதி விசிஷ்டனாக சர்வேஸ்வரனை கண்ணாலே காண வேணும் என்று தேடித் திரிகிறார் சிலரும். சில பேர் அந்த எம்பெருமானை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு சுத்தரார். அப்படி தேடுகிரிகோளாகில் அவனை உள்ளபடி கண்டாருளர் என்று சொல்லுகிறார் சிலருமாக கொண்டு. ஓ, அவனை பார்த்திருக்கிறோமே, பார்த்தவர்கள் இருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லுமா போலே ஒரு சிலருமாக கொண்டு தம்மை இரண்டு வகையாக வகுத்து நின்று பேசி இனியராகிறார், மகிழ்ச்சியை அடைந்தவராகிறார். இத்திருமொழியில்
நாடுதிரேல் என்னும் கண்டாருளர் என்னும் பன்மையாக அருளி செய்தது கட்கண்ணார் காண்கையில் அபேக்ஷாரூப ஞான வியக்திகளும் உட்கண்ணால் கண்டு அதில் ஊற்றத்தாலே பாஹ்யானுபவமும் சித்தித்ததென்னு தோற்றும்படியான ஞான வியக்திகளும் பலவும் உண்டாகையாலே. இப்ப முதற் பாசுரம். கதிராயிரம் இரவி கலந்தரித்தாலொத்த நீண்முடியன் எதிரிற்பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் அதிருங்கழற்பொருதோள் இரணியனாகம் பிளந்து அறியாய் உதிரம் அடைந்த கையோடிருந்தானை உள்ளவா கண்டாருளர். இதுதான் முதற் பாசுரம். சூரியர்கள் பல பேர் சேர்ந்து ஒரே நேரத்திலே உதித்தால் எப்படி இருக்குமோ, சூரியர்கள்னு பன்மையிலே சொல்லி இருக்கிறேன். எண்ணிலாத கிரணங்களை உடையவர்களான சூரியர்கள் பல பேர், பல ஆயிரம் பேர்கள் சேர்ந்து ஒரே நேரத்திலே பிரகாசித்தால் எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த பிரகாசத்தோடு கூடியிருக்கிற திருவபிஷேகத்தை நாம் பார்த்தால் கோடிக்கணக்கான சூரியர்கள் உதிப்பது எப்படி இருக்குங்கிறத புரிந்து கொள்ளலாம். அதைத்தான் இங்கே விண்ணப்பிக்கிறார். அப்படிப்பட்ட நீண்ட முடியை உடையனாய் கொண்டு ஒப்பத்த பெருமை படைத்தவனாகவும் ராமபிரான் விளங்குகிறார். அவர் அணிந்து கொண்டிருக்கிற, சாற்றிக் கொண்டிருக்கிற திருமுடி, அதனுடைய வைபவத்தையும் நம்மாலே வர்ணிக்க போகாது. அணிந்து கொண்டிருக்கிறவனான பெருமான், அவனுடைய பெருமைகளையும் நம்மாலே பேசி தலை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ராமபிரான் இருக்கும் இடத்தை தேடுகிறீர்கள் ஆகில், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகில், அவனை சேவித்தவர்கள் எங்கே கண்டார்கள் அப்படின்னால், இன்னொரு வகுப்பா தம்மை ஆக்கி கொண்டிருக்கிறார் இல்லையோ, அவ சொல்றா, உங்களுக்கு தெரியாதா, பெருமானுடைய வீரக்கடல் இருக்கிறதே, அது அவனுடைய விஜயத்தை, அவனுடைய வெற்றியை பறைசாற்றும்படியாக இருக்கிறது. ஒலிக்கின்ற வீரக்கடலையும் போர் செய்வதில் விருப்பம் கொண்ட தோள்களையும் உடைய இரணியனுடைய மார்பை, அதே போல இரணியனும், அவனுக்கும் வீரக்கடல் இருந்ததாம். தன்னை ரொம்ப பெரியவன் என்று எண்ணிக்கொண்டான். ஒருவராலும் தன்னை வெல்ல முடியாது என்று கருதி இருந்தான். அதற்கு மேலே போர் செய்வதிலே விருப்பம் கொண்டவன். இந்த பாணாசுர சரித்திரம்னு கேட்டிருப்பீங்க. அந்த பாணாசுரனுக்கு, வாணனுக்கு 1000 தோள்கள் உண்டு. அந்த 1000 தோள்கள் இருந்ததாலேயே சண்டை போட்டுட்டே இருக்கணுங்கிற விருப்பம் அவனுக்கு இருந்ததாம். அவனுக்கு பரமசிவனார் பல வரங்களை கொடுத்திருந்தார். பரமசிவனார்கிட்ட ஒரு நாள் அவன் போறான், எனக்கு நீ 1000 தோள்களை கொடுத்திருக்கிறாய், ஆனா 1000 தோள்களோட நான் இருப்பதாலே என்னோட சண்டை போட ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான், அத்தனை பேரும் பயப்படுகிறான், அதனால சண்டை போடணும்னு என்னுடைய தோள்கள் துடிக்கின்றன, சண்டை போடுறதுக்கு யாரையாவது அனுப்பு. பரமசிவனார் நினைச்சுட்டார், ஒருத்தன் வரப்போறான், அவன் வந்தான்னா சண்டை போடணும்னு நாம ஏன் ஆசைப்பட்டோம்னு நீ நிச்சயமாக கவலைப்படுவாய் அப்படின்னு நினைச்சுட்டாராம். கண்ணன் வந்தான், வாணனுடைய 1000 தோள்களையும் துணித்தான். 4 தோள்களை மட்டும் விட்டுட்டார், மீது எல்லாவற்றையும் துணித்தார். அதை போல இரணியன், அவனுக்கும் போர் செய்வதிலே பெரு விருப்பம் உண்டு. அந்த இரணியனுடைய மார்பை நரசிம்ம ரூபியாக அவதரித்து அவனுடைய மார்பை கீண்டு அந்த இரத்தத்தை தம்முடைய திருக்கைகளாலே அழைகின்றானாம் பெருமான். இப்ப முன்னடிகளை பார்த்தா அது ராமனுடைய பெருமையை சொல்ல வந்ததா இருக்கிறது. 1000 சூரியர்கள், அந்த சூரியர்கள் உமிழும் பிரகாசத்தை உடைத்தான திருவபிஷேகம், அந்த திருவபிஷேகத்தை அணிந்திருப்பவனான ராமன், எதிரில் பெருமை ராமனை, ஒப்பற்ற பெருமை படைத்தவனான ராமன், அந்த ராமன் இருக்கும் இடம் நாடுதிரேல், அவனை தேடினீர்களாகில், அவன் எங்க இருக்கிறான், அவன் தானே நரசிம்மனாக அவதரித்தான், அவனை கண்டார் உளர் என்று பதில் சொல்வதாக பின்னடிகள் அமைந்திருக்கிறது. இரணியன் எப்பேற்பட்ட பலசாலிங்கிறதும் சொல்லப்பட்டது. தொகுத்த வரத்தனாய் தோலாதான் மாறும்னு பாசனம் சொல்லி நிறைய வரங்களை வாங்கி கொண்டு அந்த வரங்களினாலே கர்வியாய் திரிந்தான். இத்தனை வரங்களை பெற்றிருக்கிறோம், நம்ம யாராலே என்ன செய்ய முடியும் என்கிற அபிமானம், கர்வம் அது இரணியனுக்கு இருந்தது. பகவான் அத்தனையும் சேர்த்து முடித்து விட்டார். உதிரமடைந்த கையோடு இருந்தானை,
நரசிங்கமதாகி வந்தான் பெருமான், உளம் தொட்டு இரணியன் முன்மாறு வகலம் பிளந்தான். அந்த ரத்தத்தை அப்படியே அழகின்றானாம் பெருமான். குரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்திலே அனுபவிப்பர். வனகிரீஸ்வரனான சுந்தரபாகு பெருமான், சுந்தரராஜன், கள்ளழகர், அவர் பார்த்து சொல்றார், நீதானே நரசிம்மனாக பிறந்தாய், நீதானே கூறிய நுதி போன்ற உன்னுடைய விரல்களினாலே, விரல் நகங்களினாலே இரணியனுடைய மார்பை கீண்டாய் கிழித்தாய். அப்ப நடந்ததாக ஒரு சரித்திரத்தை ஆழ்வான் வெகு அற்புதமாக அனுபவிக்கிறார், அனுபவிப்பிக்கவும் செய்கிறார். இரணியனுடைய மார்பை பெருமான் கீண்ட போது, கிழித்த போது, உள்ளுக்குள்ளே இருந்து அந்த புகுபுகுன்னு ரத்தம் அது ஒரு ஆறு போலே பெருகி ஓடி வந்தது. அந்த ரத்தத்திலே பிரதிபிம்பமாக தன்னுடைய திருமுக மண்டலத்தை பகவான் கண்டானாம். சிம்ம ஜாதிக்கே உண்டான ஒரு இயல்பு. சிங்கராஜா இன்னொரு ராஜாவை சகித்துக் கொள்ள மாட்டார், இன்னொரு சிங்கத்தை சிங்கம் சகித்துக் கொள்ளாது. அதனால் பகவான் சிம்மரூபியாக நரசிம்மனாக தோன்றி அந்த இரணியனை முடித்த காலத்திலே பொங்கி வழிந்து வெளிவருகின்ற அந்த ரத்தத்திலே தன்னுடைய பிரதிபிம்பத்தை, முகத்தை அவர் பார்த்திருக்கார். அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பகவான் என்ன நினைச்சுட்டாரா, என்னோடு சண்டை போடுறதுக்காக இந்த இரணியன் ஏற்கனவே ஒரு சிங்கத்தை தன்னுடைய மார்பிலே கொண்டிருக்கிறான் போலும், அதையும் சேர்த்து கொல்லுகிறேன்னு சொல்லி இன்னும் ஆவேசமாக அவன் மார்பை பிளந்தான்னு ரொம்ப சமத்காரமாக அருளி செய்கிறார். ஆக எந்த ராமனை நீங்கள் தேடுகிறீர்களோ அந்த ராமனை நரசிம்மமாக கண்டாருளர். ராகவ சிம்மம், அவரே நரசிம்மம்ங்கிறது இங்கே முதலிக்கப்பட்டதாக ஆயிற்று. சுக்ரீவனிடத்துல பகவான் அதைத்தானே சொல்றார். சுக்ரீவன் நினைச்சிட்டு இருந்தான், நம்ம ஆசிரியத்துக்கு வந்திருக்கார், நம்மை நாடி வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார், நாம் சொல்றதெல்லாம் ராமன் கேட்க வேண்டும், அவருடைய நன்மையை நாமே தீர்மானிப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான் போது. அதனால விபீஷணனை சேர்த்துக் கொள்ளணுங்கிறது ராமனுடைய அபிப்பிராயமாக இருந்தாலும் சுக்ரீவன் நினைச்சுட்டான், என்னை தேடி வந்திருக்கியோ இல்லையோ, நான் சொல்றபடி கேடு, உனக்கு ஏதாவது நேர்ந்ததுன்னு சொன்னா நான் தானே அப்போது பொறுப்பாளியாக ஆவேன், என்னை நம்பி வந்திருக்கிறாய், நான் பார்த்து கொள்ளுகிறேன்கிறா போல சொல்லிட்டான் போல் இருக்கு. அப்ப ராமன் சொன்னார், நான் மட்டும் நினைத்தேனாகில் என்னுடைய விரல் நுனியாலே ராவணனை அழிப்பதற்கு சக்தி உடையவனாக இருக்கிறேன். பகவானுக்கு பூர்வாவதாரங்களிலே ஒன்றான நரசிம்மாவதாரத்தினுடைய அனுபவம் செல்லுகிறது. அப்பா, ஏதோ இந்த அவதாரத்தில் மனிதனாகவே வாழ்வதுன்னு சங்கல்பித்துக் கொண்டு வந்திருக்கிறேன், அதனாலே நாட்டில் பிறந்து படாதன பட்டு கொண்டிருக்கிறேன், அதற்காக என்னை சக்தியற்றவன் என்று எண்ணாதே, நான் தான் நரசிம்மமாக பிறந்தேன், அப்படி பிறந்து இரணியனுடைய ஆகம் கிழித்தேன், பிளந்தேன், பிறந்தேன், பிளந்தேன். ராகவ சிம்மம் இப்போது நரசிம்மமும் நான் தான். என்னுடைய விரலின் நுனியாலேன்னு சொன்னால் நகங்களினாலேயே இரணியனை முடிப்பதற்கு வல்லமை படைத்தவனாக நான் இருக்கிறேன். சுக்ரீவன் நினைச்சுட்டான், அப்படின்னா செய்ய வேண்டியதுதானே அப்படின்னு நினைச்சான். பெருமாள் சொல்றார், பெருமாள் நினைத்தேன் ஆகில், நான் விரும்பினேன் ஆகில் அங்கனம் செய்ய வல்லவனாக இருக்கிறேன், எனக்கு இப்ப இஷ்டம் இல்லை, செய்யலை, அவ்வளவுதான். அப்ப ராமனே நரசிம்மன்கிறது தேறுகிறதோ இல்லையோ, அந்த பெருமானை சேவித்தவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத இந்த முதற்பாட்டாலே சொல்லுகிறார். அடுத்த பாசுரம், பகவான் பல ஆயுதங்களை தாங்குபவனாக இருக்கிறார். பஞ்சாயுதங்கள்னு முக்கியமாக சொல்லுகிறோம். பஞ்சாயுதங்கள்னு சொன்னால் சங்கம், சக்கரம், அதற்கு மேலே பெருமானிடத்திலே கதையும் உண்டு, வாடும் உண்டு, வில்லும் உண்டு, எல்லாம் உண்டு. பராசர பட்டர் ஆசிரியமாக அருளி செய்கிறார். பகவானிடத்தில் இத்தனை ஆயுதங்கள் எதற்கு, எதற்காக இத்தனை ஆயுதங்களை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார்னால், அடியவர்களை ரட்சிப்பதற்காக ஒரு இராணுவ வீரனை போல தயாராக நிற்கிறார் பெருமாள். பகவான் தயாராக நிற்கிறான். ஸ்ரீரங்க நாயகன், அடியவர்களை விடாது ரட்சிப்பவன், அவர்களுக்காகவே பஞ்சாயுதங்களை சர்வதா எப்போதும் பெருமான் அவற்றை ஏந்திக் கொண்டிருக்கிறான், தரித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவர்.
பகவான் சக்கரவர்த்தி திருமகன். அவர் நாந்தகம், சங்கு, கதை, நாணுதி செய்கின்ற சாரங்கம், திருச்சக்கரம் இவற்றையெல்லாம் திருக்கைகளிலே ஏந்தும் பெருமை உடையவன். அவன் எங்கு இருக்கிறான்னு தேடினீர்களாகில் அந்த பெருமானை ஜனக மகாராஜனுடைய வேள்விச்சாலையிலே ஒரு வலிமமிக்க வில்லை முறிப்பவனாக கண்டாருளர் அப்படின்னு பதில் சொல்லுகிறார். பகவான் விஸ்வாமித்திரருடன் கூட ஜனகராஜனுடைய சபைக்கு சென்றார். ஜனக மகாராஜா நன்கு உபசரித்தார், வரவேற்றார். யாராலும் வெல்ல முடியாத ஒரு வில், சிவதனுஷ், அந்த சிவதனுசு அங்கே இருந்தது. அந்த வில்லை பெருமான் முறித்தான். நியாயமா அங்க போட்டி என்னவாக இருந்ததுனால் அந்த வில்லை நிமிர்த்தி வேண்டும்ங்கிறது தான் போட்டியாக இருந்தது. பகவான் நாணேற்ற முற்பட்டார், வில்லே முறிஞ்சு போச்சு. ஒருத்தர் கேட்டார், அப்படின்னா ராமனை தோற்றவனாகத்தானே அறிவிக்க வேண்டும். போட்டி என்ன? அந்த வில்லை நிமிர்த்தி அதிலே நாணேற்ற வேண்டும்னு தானே சொன்னா. இவர் உடைச்சு போட்டு வந்துட்டாரே அப்படின்னால் அது சொத்த வில்லா இருந்தது. அதுக்கு ராமன் என்ன பண்ணுவார்னு பதில் சொன்னான். அதுவா சொத்த வில்லது? எத்தனை எத்தனை 1000 பேர்களாக சேர்ந்து கொண்டு அந்த வில் வைக்கப்பட்டிருக்கிற மேடையை தள்ளி கொண்டு வந்தார்கள்ங்கிறத வால்மீகியும் கம்பநாட்டாழ்வாரும் விதம் விதமாக சொல்லுகிறார்கள். அதை போய் சொத்த வில்லுன்னு சொல்ல முடியுமானால் எம்பெருமானுடைய பராக்கிரமத்திற்கு முன்பே அது ஒரு தூசு போலேன்னு தான் சொல்ல வேண்டும். சுலபமா முடிச்சுட்டார் பெருமாள். அதனால பெருமானை நீங்கள் தேடினீர்களாகில் பஞ்சாயுதங்களையும் ஏந்தியவனான பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையே சுவாமி, அவர் கையில வில்லு மட்டும்தானே வச்சுட்டு இருப்பார், கோதண்ட பாணி, இத்தனை ஆயுதங்களை வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றது எங்கனம் பொருந்தும் நாள் அந்த ஆயுதங்களும் சேர்ந்துதானே கூட பிறந்திருக்கிறார்கள். பகவான் அவதரிக்கிற காலத்திலே அவருடைய பரிகரமும் கூடவே வருங்கிறது தான் நமக்கு பெரியோர்களாலே தரப்பட்டிருக்கிற உயர்ந்த செய்தி. புராணங்கள் அங்கனமே பேசுகின்றன. அதனால பெருமான் யாவரையும் உடன் அழைத்துக் கொண்டுதான் வந்திருக்கிறார். அந்த பெருமான் தான் ஜனக மகாராஜனுடைய வேள்விச்சாலைக்கு சென்றார். வலிமைக்க வில்லை எடுத்தார், வளைத்தார், நாணேற்ற முற்பட்டார். அது முறிந்தே போயிற்று. அடைய புரியறதுக்காக இப்படி சொல்றது உண்டு. கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவாளுக்கெல்லாம் நல்லா தெரியும். எல்லைக்கோட்டை தாண்டி அடித்தால் 6 ஓட்டங்கள் உங்களுக்கு தரப்படும். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மட்டையாளர் கையில பேட்டை பிடிச்சுட்டு இருக்கார், பந்து வீசப்பட்டது, அடித்தார், அது எல்லைக்கோட்டை தாண்டி போய் நேராக விழுந்ததுன்னா 6 ரன்கள் தரப்படும். அது எல்லைக்கோட்டை தாண்டி விழுந்தாலும் அவ்வளவுதான். மேட்சை பார்க்கறதுக்குன்னு வந்திருக்காடு இல்லையோ, அவர்கள் இருக்கிற இடத்துல போய் விழுந்தாலும் அவ்வளவுதான். சில பேர் ரொம்ப பலசாலிகளா இருப்பா. அவர்கள் அடித்த வேகத்திற்கு அது மைதானத்தை விட்டு வெளியில போய் பந்து விழுந்திருக்கும். அந்த பந்தை கிடைக்காமல் கூட போன சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதுக்காக நான் போயிட்டு நீங்க அடிச்ச பந்து தொலைஞ்சே போயிடுத்து, 6 ஓட்டங்கள் தர முடியாது, நீங்கள் தோற்றவர், ஆட்டமிழந்தவராக உண்மை அறிவிக்கிறோம்னு சொல்ல முடியுமா? அந்த பந்து வெளியில போய் விழுந்தாலும் அந்த 6 ஓட்டங்கள் அவருக்கு உண்டு. பந்து தொலைந்து போயிருந்தாலும் 6 ஓட்டங்களை பெற்றவராகத்தான் அவர் அறிவிக்கப்படுவார். அதை போலதான் வில்லையே முறித்திருந்தாலும் அது நாணேற்ற முற்பட்டான் பெருமான். வில்லுக்கு அத்தனை பலம் போதலை, அது முறிந்து விட்டது. அப்படித்தான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே ராமன் வைக்கப்பட்ட பந்தயத்திலே தோற்றவர் என்று சொல்லப்பட மாட்டார். இன்னமும் வீறு பெற்று வெற்றி பெற்றவர்னு தான் அவரை நாம் சொல்ல வேண்டும். அடுத்த 3வது பாசுரம். இப்ப 2 வகுப்பா இருக்காங்கிறத திரும்ப திரும்ப நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். பகவானை பார்த்ததுண்டான்னு கேட்கிறவா சில பேர், பார்த்திருக்கிறோம்னு சொல்றவா சில பேர். இப்ப கிருஷ்ணாவதாரத்தை பத்தி பேசுறார். கம்சனிடத்துல ஒரு யானை உண்டு, குவலையா பீடம்னு பேர். அந்த குவலையா பீடம்ங்கிறது அசுராவேசம் பொருந்தி இருக்கிற யானை. அந்த யானையினுடைய இயல்பே என்னன்னா, தனக்கு எதிரிலே வருகிறவர்களை அது கொன்றுவிடும். அதனுடைய இயல்பான ஸ்வபாவம் எதிர வரவாழ்லாம் கொல்றதாகத்தான் இருந்தது. அந்த குவலையா பீடத்தினுடைய கொம்பு பறித்தான் பெருமான், தண்டங்களை எல்லாம் பறித்தான். அதே பெருமான் தான் ராமனாக அவதரித்த காலத்திலே
ஜனஸ்தானத்திலே விரோதிகளான ராட்சசர்கள், தண்டகாரண்யத்திலேயே பெருமான் அங்குரையும் மகரிஷிகளை பார்த்துட்டு உங்கள் ஆபத்துகளை எல்லாம் தவிர்ப்பேன், உங்களை பார்த்து கொள்ளுகிறேன், உங்கள் விரோதிகளை எல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையோ. அந்த பெருமான் 14,000 பேரை தனியாளாக நின்று முடித்தான். தோலாத தனிவீரன், மகாவீரனான பெருமான் ரொம்ப ஆச்சரியமா முடிச்சிருக்கார். அதே பெருமான் தான் 7 மராமரங்களை எய்தவனாகவும் அறியப்படுகிறான். இது சுக்ரீவன் பெருமானுக்கு வைத்த பரீட்சை. ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். சுக்ரீவ சரணாகதி அப்படின்னு உபன்யாசகர்கள் தலைப்பு கொடுப்பார்கள். இது சுக்ரீவன் ராமனிடத்திலே அடிபணிந்த விஷயமா இல்ல ராமன் சுக்ரீவனிடத்திலே அடிபணிந்த விஷயமான்னு கேட்டால் இரண்டுமே பொருந்தும் என்பார்கள். ராமன் தன்னுடைய மனைவியை காக்கும்படி மீட்டு தரும்படி சுக்ரீவனிடத்திலே வேண்டுகிறான். வேடிக்கை என்னன்னா, சுக்ரீவனுடைய அன்பு மனைவியை வாலி பறித்து கொண்டு போய் இவனிடமிருந்து பிரித்து கொண்டு போய் நாள்கள் பலமாகிவிட்டது. அதைத்தான் லக்ஷ்மணன் மனசிலே எண்ணிக்கொண்டு அழுகிறானாம். லோகநாதகா புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. இந்த உலகத்துக்கே தலைவராக இருந்தவர் சுக்ரீவம் நாதமிச்சதி. சுக்ரீவனை போய் நாதனாக அடைவதற்கு ஆசைப்படுகிறாரே, இந்த உலகத்துக்கே தலைவராக இருந்தவர், அவர் நிலைமை எப்படி ஆகிவிட்டது? தன்னுடைய மனைவியை காத்து கொள்ள தெரியாதவன் ஒருவன் அவனிடத்திலே போய் என் மனைவியை காப்பாற்று என்று வேண்டுகிறாரே, இது பொருத்தமாகவே இல்லையே என்று எண்ணினான். சுக்ரீவன் அவனோட நட்பு பூண்டான் பெருமான். அக்னி சாட்சிகமாக நட்பு அவர்களிடையே மலர்ந்தது. ராமன் சொல்லுகிறான், உன் சுகம் என் சுகம், உன் துக்கம் என் துக்கம். சரி, அதற்கு மேல என்ன செய்ய வேண்டும்? சுக்ரீவன் சொன்னான், நீ வாலியை முடிக்க வேண்டும், எனக்கு ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும், இதை முதலிலே செய்து காட்டுவாயாக அப்படின்னு சொன்னான். ஆகட்டும், பார்க்கலாம் பெருமாள், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், கவலை வேண்டாம். ஆனா சுக்ரீவனுக்கு மனசிலே சந்தேகம். ராமன் பலசாலிதான், ஆளை பார்த்தா நல்ல வல்லவராகத்தான் இருக்கிறார், வலிமை மிக்கவராகத்தான் தெரிகிறார். ஆனா இதெல்லாம் வாலிய கொல்ற அளவுக்கு போருமாங்கிறது சுக்ரீவனுக்கு இருந்த சந்தேகம். சரி, பரீட்சை வைத்து பார்த்து விடலாம்னு தீர்மானிச்சுட்டான். முதல்ல ஒரு பரீட்சை வைத்தான். துந்துவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவனை என்னுடைய அண்ணன் கொன்று போகட்டான். அந்த துந்துவினுடைய உடல் இன்னமும் கிடக்கிறது. எங்க அண்ணா அவனை கொண்டுட்டு வீசி எறிந்த போது அது பலகாத தூரம் தள்ளி சென்று போய் விழுந்தது. நீயும் அந்த உடலை அதை போல வீசி எறிந்தாயாகில் எங்க அண்ணா வீசி எறிந்த தூரத்தை விட இன்னமும் தள்ளி அந்த உடலை சென்று விழச் செய்வாயாகில் உனக்கு வலிமை இருக்கிறது என்று நம்புகிறேன். தான் நம்ம ஒலிம்பிக்ஸ்ல போட்டு வைக்கிறா போல வச்சிருக்கான் பாருங்க. ஈட்டி எறிதல் அப்படின்னுவா, குண்டு எறிதல்னுவா, வட்டு எறிதல், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதை போல ஒரு போட்டியை வச்சிருக்கான். ராமன் போனார், நம்முடைய திருவடி விரலால தள்ளினார் பாருங்கோ. அது வாலி எவ்வளவு தூரம் தூக்கி அடித்தான்ங்கிறதெல்லாம் யாரும் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு இன்னமும் தள்ளி சென்று விழுந்தது. ராமன் திரும்பி பார்த்தார் சுக்ரீவன். சுக்ரீவன் சொல்றான், நன்னா தான் செஞ்சிருக்கேன், ஆனா வாலி துந்துபியை கொண்ட போது அந்த துந்துபி எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு மாம்ச மலையை போல இருந்தான். இப்ப அந்த உடலை விட்டு பிராணன் போய் வெகு நாள்களாகி விட்டது. அதனால் அது உலர்ந்து வாடி உலர்ந்து போய் இருக்கிற சரீரமாக இருக்கிறது. எனக்கு என்ன தோன்றதுன்னா, இதை யார் வேணா இப்ப செய்யலாம்னு தோன்றிருக்கிறதுன்னுட்டான். நாம ராமனாக தான் ரொம்ப கோபப்பட்டிருப்போம். ரொம்ப கோபப்படுறதுனால தான் நாம ராமனாகவே இல்லை. அவன் தானே கோபத்தை வென்றவன். பொறுமைசாலிகளுக்குள்ளே அவன் அக்ரகண்யன், முன்னவன். அதனால பெருமாள் பார்த்தார், சரி வேற எதனா போட்டி இருந்தா சொல்லுன்னார். சப்த சால விருட்சங்களை காட்டினான். ஆச்சாமரங்கள்னு சொல்லுவார்கள். இந்த 7 மரங்களை கணை ஒன்றினாலே துளைக்க வேண்டும். இதுதான் பந்தயம். நமக்கு தோன்றும், முதல்ல கொடுத்தது பெரிய சாகசமான காரியமா தெரிகிறது. அந்த துந்துபியினுடைய உடலை பல காத தூரம் தள்ளி சென்று விழ வைக்கும்படியான அந்த செயல், அதுதான் கஷ்டமானதா தெரிகிறது. 7 மரங்களை 14,000 மரக்கர்களை வென்றவனுக்கு 7 மரங்களை
கீழே தள்ளுவது சாய்ப்பதுங்கிறது கடினமான செயலா. இன்னொன்னு யோசனை பண்ணி பாருங்க, 14,000 பேரை கொல்ல தெரிந்தவனுக்கு சுக்ரீவ மகாராஜருடைய சகாயம்ங்கிறது வேண்டுமா என்ன? இந்த வானர ஜாதிக்கு ஒரு பெருமையை உண்டாக்க வேண்டும்னு பகவான் இதனை செய்திருக்கிறார். வானர ஜாதிக்கு ஒரு ஏற்றத்தை உண்டாக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆழ்வார்களாலே பக்ஷி ஜாதி வீறு பெற்றது, பெருமாளாலே வானர ஜாதி வீறு பெற்றது. சரி, இந்த சப்த சால விருட்சங்களையும் கீழே அறுத்து தள்ளுகிறேன்னு விட்டார். அது அவ்வளவு பெரிய சாகசமான காரியமானு கேட்டால் நிச்சயம் சாகசமான காரியம். ஏன்னு சொல்றேன், அந்த 7 மரங்களும் ஒரே வரிசையாக ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருந்த மரங்கள் அன்று. கோணல் மாணலாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கிற 7 மரங்கள். அதை ஒரு கணையாலே எப்படி அடித்து வீழ்த்த முடியும்? ஏன்னா ஒரு அம்பு நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போய் ஒருத்தர் போய் அடிக்குமா? இப்படி அப்படிமாக போகுமானால் ராமன் என்ன செய்தார்? தம்முடைய திருவடியின் துணை கொண்டு பூமியிலே அந்த மரங்களினுடைய வேர்கள் எவ்வளவிடங்களிலே பாய்ந்திருக்கிறதோ அந்த மர்மத்தை அறிந்து கொண்டு பூமியை அழுத்துவதன் மூலமாகவே அந்த வேர்களை ஒருங்கிணைத்து ஒரு சேர பிடித்திழுத்து ஒரு நேர்கோட்டிலே வரச் செய்தார். அது ஜிக்ஸாகா இருந்ததுங்கிறார். அதுக்கு மேல ஒரு கணை ஒன்றை எடுத்து அந்த மரங்களை எல்லாம் பெருமான் கீழே விழச் செய்தான். அதனால 7 மரங்களை எய்தவனான பகவான், அவனை நீங்கள் தேடுகிறீர்களாகில் அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? கடற்கரையிலே அவன் செவசாதிக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். எதற்காக கடற்கரைக்கு போனான்னால், குரங்குகள் பெரிய மலைகளை எல்லாம் தங்களுடைய தலைகளிலே சுமந்து கொண்டு போய் அந்த கடலிலே அணை கட்டின. அந்த கடற்கரையிலே அலையெறிகின்ற அந்த கடற்கரையிலே பகவான் சக்கரவர்த்தி திருமகன் அவன் வீத்திருக்கிறான். அந்த நிலையிலே அவனை கண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது 3ஆம் பாசுரத்தாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே 4ஆம் பாசுரம் பிரளய காலத்திலே பகவான் செய்திருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான செயல். பிரளயம் உண்டாகிற போது ஆலமாமரத்து நிலைமேல் ஒரு பாலகனாகிறான் பெருமான். ஞாலவேழும் உண்டு சிரிக்கிறான். ஆச்சரியம் பாருங்கோ, இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளத்தான் வராகாவதாரத்தை பகவான் பண்ணினார். வராகாவதாரம் பிரம்மாண்டத்திற்குள்ளே நிகழ்ந்த அவதாரம், அதுவே பெரிய அவதாரம். பெருமானுடைய ரோமகூபங்களிலிருந்து பற்பல மகரிஷிகள் எல்லாம் வெளிப்பட்டார்கள். பிரம்மாண்டங்கள் எல்லாம் பெருமானுடைய ரோமகூபங்களிலே ஒளிந்திருந்தன சொல்றான். ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள நிகழ்ந்த அவதாரம். அந்த அவதாரத்திலேயே பெருமானுடைய திருமேனியிலே பல உலகங்கள் காண கிடைத்தன. பல முனிவர்கள் அங்கேயே எழுந்தருளி இருந்து அவன் திருமேனியையே தங்களுக்கு வாசஸ்தானமாக கொண்டு அவனை இறைஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள், அவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா எத்தனை பெரிய அவதாரம் அது! ஏனமுனாகி பெருமான் வந்த அவதாரம் இருக்கிறதே, அது பெரிய அவதாரம். அந்த அவதாரம் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே நிகழ்ந்த அவதாரம். இதுல வேடிக்கை பாருங்க, பிரம்மாண்டத்துக்குள்ள நிகழ்ந்த அவதாரமே அத்தனை பெருசு. ஆனா அந்த பிரம்மாண்டத்தையும் சேர்த்து விழுங்கிய அவதாரம் இத்தனை சிறுசு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இதைத்தான் அகட்டித கடனா சாமர்த்தியம்னு சொல்லுவார்கள். இந்த சாமர்த்தியம் பகவானுக்குத்தான் உண்டு. பிரம்மாண்டத்துக்குள்ள நிகழ்ந்த அவதாரத்தையே நிமிர்ந்து பார்த்தா பார்க்க முடியாது, அத்தனை பெரிய அவதாரம். அவனை தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கிற அந்த பிரம்மாண்டத்தையும் சேர்த்து விழுங்கிய அவதாரம், அது மிகச்சிறிய அவதாரம். ஆலமாமரத்து நிலைமேல் ஒரு பாலகனானான் பெருமான். அதனால இந்த உலகம் முழுவதும் பிரளய காலத்திலே வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்க, இந்த உலகத்தை காப்பதற்காக, இந்த உலகம் அழியாமல் இருக்கும் பொருட்டு அவை எல்லாவற்றையும் பெருமான் விழுங்கி தன்னுடைய வயிற்றினுள்ளே வைத்துக் கொண்டு ஒரு சிறிய குழந்தையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஆலந்தளிரிலே கண் வளர்ந்தருளின அந்த அதிசயம் இருக்கிறதே, அது ஒரு ஆச்சரியமான செயல். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, அந்த குழந்தையைத்தான் பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம் அப்படின்னு ஒரு வகுப்பினர் சொன்னார்கள். அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் இங்க வாங்கோ, உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன், அந்த அடையாளத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் போங்கோள். மம்மின் சுவடு வைக்கேன், ஒரு அடையாளம் சொல்லுகிறேன். அவனை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னால், ஆய்குலத்திலே பிறந்தவளான நப்பின்னை பிராட்டி நீளா குலேன சதுருஷி கில ருக்மிணீச்ச
என்று கூறத்தாழ்வான் பாடுகிறார். கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாமே ரெண்டு. பிறந்த இடம் மதுரை, மதுரை மதுரை மதுரான்னு சொல்றா, மதுரான்னு சொல்றா. அங்கே அவதரித்தார். வளர்ந்த இடம் கோகுலம். க்ஷத்ரிய குலத்திலே பிறந்தார். இடையர்களாலே வளர்க்கப்பட்டார். பிறந்த இடத்திலே தாய் தந்தை வசுதேவர் தேவகி, வளர்ந்த இடத்திலே நந்தனம் நந்த பாபான்வா வடக்கையெல்லாம் நந்த பாபா யசோதா மையா. பிறந்த குலம் க்ஷத்ரிய குலத்துக்கு சேர ருக்மிணி பிராட்டி, வளர்ந்த இடைக்குலத்துக்கு சேர நப்பின்ன பிராட்டி. இப்படி எல்லாமே ரெண்டு. இப்ப ஒரு வகுப்பினர் என்ன சொன்னா, ஆலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாக இருக்கிறவன், அந்த ஆச்சரியமான சேஷ்டிதங்களை செய்கிறவன், அவனை எங்கே காணலாம்னு கேட்டதற்கு, நீங்கள் நேராக கண்ணனின் பெருமானை நாடி செல்லும்போல் அவன் தான் நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்வதற்காக அதற்கு கன்யாசுல்கமாக வைக்கப்பட்டிருந்த வலிமை பொருந்திய 7 எருதுகள், அந்த எருதுகளோடு பொருது அவத்தை அழித்தான். அப்படி அழித்ததனாலே பெருமானுக்கு களைப்பும் உண்டாயிற்றான். என சாதாரண எருதுகள் அன்று, அசுராவேசம் பொருந்தி இருக்க பெற்ற எருதுகள். ஒரு களைப்பு ஏற்பட்டது. அந்த களைப்பினாலே அவனுடைய திருமேனியிலே வியர்வைகளும் தோன்றியிருந்தன. அந்த கண்ணபெருமானை உண்மையாகவே கண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு வகுப்பினர் சொல்லுகிறார்கள். இது 4ஆம் பாசுரம். அடுத்தது நீரேறு செஞ்சடை நீலகண்டனுங்கிற பாசுரம். நீலகண்டன் பரமசிவன் தன்னுடைய தலையிலே கங்க நீரை கொண்டிருக்கிறான். சிவனுடைய தலையிலே இருக்கிற கங்க நீர் ஹரிபாதோதகம்னு கொண்டாடப்படுகிறது. எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். கங்கைக்கே ஹரிபாதோதகம்னு பெயர். அந்த பரமசிவன் சிவந்த ஜடாமுடியை உடையவனாக இருக்கிறான். விஷத்தை பருகினதால் உண்டான கருமை நிறம் தன்னுடைய கழுத்திலே விளங்கும்படி இருக்கிறான். நீலகண்டன் அப்படின்னு பேர். அந்த நீலகண்டனும் நான்முகனும், அந்த நான்முகன் இருக்கிறாரே பிரம்மான்னு சொல்லுகிறோமே, அந்த பிரம்மாவும் எப்போதும் பகவானை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானை எப்போதும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள்னு சொன்னால் அவர்கள் பகவானுடைய பெருமைகளை முழுக்க முழுக்க அறிந்திருக்கிறார்களானால், ஆழ்வார்களை தவிர வேற எவரும் பெருமானுடைய பெருமைகளை முழுக்க முழுக்க அறிந்தார்கள் இல்லைன்னு சொல்லுகிறோம். மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள், அவர்களுக்குத்தான் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை பற்றிய முழுமையான ஞானம் உண்டு என்பது நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய அசைக்க முடியாத கொள்கை. அப்ப ஸ்தோத்திரம் பண்றாள் என்னால் ஸ்வரூபத்திற்கு சேர துதிக்கிறார்கள். தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் கூட பல பல பயன்களை கருதி அவர்கள் ஸ்தோத்திரம் செய்யக்கூடும். அப்படி அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களே, அவர்களாலே தோத்தரிக்கப்படானின்ன பெருமான், அவனை நீங்கள் காண ஆசைப்பட்டீர்களாகில் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? அழகிலே சிறந்தவளான ருக்மிணி பிராட்டி, அவளை தன்னுடைய தேரிலே ஏற்றிக்கொண்டு அதற்கு மேலே அவனை எதிர்க்க வந்த பற்பல அரசர்களை சேனை நடுவிலே அவர்களுடன் போர் செய்து, அப்படி போர் செய்யும் போது மிக விளங்கி நிற்கிற பெருமானாக கண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா சுருக்கமா அர்த்தம் என்ன அப்படின்னால், சிவனாலும் பிறவனாலும் துதிக்கப்படான் என்ன பெருமான். அந்த பெருமானை தேடினோம்னா அவர் எங்க பார்க்கணும்னால், அவர் தானே கண்ணனா அவதரித்திருக்கிறார். ருக்மிணி பிராட்டியை பெருமான் கவர்ந்து சென்று திருமணம் செய்து கொண்டான். சிசுபாலன் அவன் தான் போன ஜென்மத்துல ராவணனா இருந்தானாம். ராவணன் சீத்தையை அபகரித்தான். அடுத்த ஜென்மத்திலே அந்த சிசுபாலன், அதாவது பூர்வ ஜென்மத்திலே ராவணனாக இருந்தவன் சிசுபாலனாக பிறந்திருக்கிறான். அவனோடே ருக்மிணி பிராட்டிக்கு கல்யாணம்னு தான் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது ருக்மிணிக்கு விருப்பமில்லாத கல்யாணம். அவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான்னும் போது ருக்மிணி பிராட்டியே பெருமானுக்கு சந்தேசங்களை அனுப்பினாள். என்னை அழைத்து செல்ல வேண்டும்னு பிரார்த்தித்திருந்தாள்.
பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா, குலதேவி யாத்திரைன்னு என்னை அழைத்து கொண்டு போவார்கள், நீ அங்கே வந்தாயாகில் என்னை அழைத்து கொண்டு போவது சுலபமாகும்னு சொல்லி வைத்திருந்தாள். பகவானும் அப்படியே வந்தார், அழைத்து கொண்டு போனார். அப்ப பல பேர் பெருமானை எதிர்த்து கொண்டு வந்தார்கள். ருக்மிணியினுடைய சகோதரன் சிசுபாலன் போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்களோட பெருமான் யுத்தம் செய்து பொருது வெற்றி கொண்டு அவளை அழைத்து கொண்டு சென்றானே, அந்த நிலைமையிலே அவனை கண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது. 5 பாசுரங்கள் அனுபவித்திருக்கிறோம். மேலே 6வது பாசுரம். கண்ணபெருமானை கொல்வதற்காக பல பேர்களை கம்சன் ஏவினான், அனுப்பினான். அதில் முதலிலே வந்தவள் பூதனை என்பாள். இந்த பூதனைங்கிறவள் வந்தாள். அந்த பூதனை தன்னுடைய முலைத்தடத்திலே விஷத்தை தடவி கொண்டு வந்திருந்தாள். பால் கொடுக்கிறா போல விஷத்தையும் சேர்த்து அவனை பருகச் செய்து அவனை மாய்த்திட வேண்டும், முடித்திட வேண்டும் என்பது திட்டம். பகவான் பாலோடு சேர்த்து அந்த விஷத்தோடும் சேர்த்து அவள் உயிரையும் முத்த பருகினான். வெடிக்கையா சொல்லுவா, பாலை பருகும் போது கண்ணை மூடிண்டாராம் பெருமான். நிறைய காரணங்களை சொல்றா. கண்ணை திறந்துட்டு இருந்தா இவர் தான் புண்டரீகாட்சன்கிறது தெரிந்து விடும், செந்தாமரை கண்ணன் பரமாத்மாங்கிறத பூதனை தெரிந்து கொண்டு விடுவாள். அப்படின்னா கொல்ல வந்த தன்னுடைய முயற்சியிலே ஈடுபட மாட்டாள். ஈடுபடலன்னா நல்லது தானே நீங்கள் கேட்கலாம். பூதனைக்கு நற்கதி கொடுப்பதுன்னு பெருமாள் தீர்மானித்து விட்டார். அவளுக்கு மோட்சானந்தத்தை கொடுக்கணும்னு தீர்மானித்து விட்டார். அதனால தன்னை மறைத்துக் கொள்கிறார். கண்ணை மூடிட்டு தான் பரமாத்மாங்கிறது அவளுக்கு தெரிந்து விடக்கூடாது என்னும் முயற்சி செய்தானாம் பெருமான். இன்னொன்று ரொம்ப வேடிக்கையா சொல்றார். பரமசிவனார் கீழ்பாட்டில் பார்த்தோமே, நீலகண்டன், அவர் விஷத்தை பருகினார், நீலகண்டன் பெயர் பெற்றார். அதனால பாகராவெல்லாம் சொல்லிட்டு இருப்பான், யாராவது அந்த விஷத்தை எடுத்துக்கிறதுக்கு வந்தாளா? சமுத்திரத்திலே வந்து எது புறப்பட்டாலும் உயர்ந்த எந்த வஸ்து கிடைத்தாலும் இது வேண்டும் இது வேண்டும் என்று பரபரத்தவர்கள் அந்த விஷத்தை ஒருத்தராவது எடுத்துட்டாளா? நான் தான் பருகினேன் அப்படின்னு அதனாலே அவருக்கு ஒரு அபிமானமே உண்டாகி விட்டதாம். அடிக்கடி அந்த கழுத்தவர் இப்படி காண்பிச்சுட்டே இருப்பான், இப்படி பண்ணிட்டே இருப்பான். சில பேர் இந்த வலையெல்லாம் போட்டு இருந்தா காண்பிச்சுட்டே இருப்பாடு அப்படின்னு. அதை போல பெருமானுக்கு அப்போதிலிருந்தே ஒரு எண்ணமா, அவர் விஷத்தை சாப்பிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி கழுத்தை தடவி தடவி காட்டுறார், நீலகண்டன் சொல்லிக்கிறார், தனக்கும் அப்படி பண்ணணும்னு ஆசை வந்துருத்தான். அதனால கண்ணை மூடிண்டு பூத்தனையினுடைய அந்த விஷத்தை பருகுகிற காலத்திலே பரமசிவனாரை சிந்திக்கிறாராம் பெருமான். பரமசிவனார் பார்த்து சொல்றார், பரமசிவனே நீர் மட்டுமா விஷத்தை பருகிறவர், நாமும் விஷத்தை பருகிறவர் தாம் அப்படின்னு அந்த ஆசத்தோத்த அவரோட வார்த்தையாடுறா போல கண்ணை மூடிண்டு அவரை சிந்திக்கிறாராம். நீர் மட்டும் நீலகண்டன் அல்ல, நாமும் நீலகண்டன் தான் அப்படின்னு. உமக்கு கண்டத்துல மட்டும்தான் விஷம் போயித்து, நமக்கு உடலெங்கும் பரவியதுன்னு சொன்னால் இன்னமும் பெருமை அதிகம் என்று அவரோட சொல்லாமல் சொல்லுகிறானாம் கண்ணன். அப்ப பாருங்க, அந்த பெருமான் கோரமான வடிவை உடையவளான அந்த பூதனை அவள் உயிர் மாடும்படியாக அவளுடைய முளைத்தடத்திலே தன்னுடைய வாயை பதித்து பாலோடு சேர்த்து அந்த விஷத்தையும் உண்டான், அவள் உயிரையும் உண்டான். அந்த பெருமான் பார்ப்பதற்கு அதனாலே நீலமணி போன்றவனை போல இருக்கானாம். அந்த பெருமான் எங்க இருக்கிறான்னு தேடினீர்களாகில் அந்த பெருமானை வளர்ந்தவனாய் கடல் அலைகளாலே சூழப்பெற்றிருக்கிற துவாரகைங்கிற நகரம், அந்த நகரத்திலே 16,000 தேவிமார்கள் அவர்கள் சூழ்ந்திருக்க சிங்காசனத்திலே இருப்பவனாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். 10,000 பெருந்தேவிமாரோடு பவ்வம் எரி துவரை எல்லாரும் சூழ சிங்காசனத்தே இருந்தானை கண்டாருளர். அப்படி பெருமானை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது. அடுத்தது 7ஆம் பாசுரம், வெள்ள வெளிசங்குங்கிற பாசுரம். பகவான் பாஞ்சஜன்யாழ்வானை தன்னிடத்தை கொண்டிருக்கிறான், திருச்சக்கரத்தையும் ஏந்தி இருக்கிறான், கை கழலா நேமியான். அதே போல பாஞ்சஜன்யத்துக்கும் இருக்கிற பெருமை பாருங்க. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்பட கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே. இவ்விரண்டையும் எப்போதும் பெருமான் ஏந்தி இருக்கிறான். இவ்விரண்டையும் அவன் விடுவதே இல்லைன்னு சொல்லலாம். வெள்ள வெளிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன். வெறும் புறத்திலே ஆலத்தி கழிக்க வேண்டும்படியானவன் பெருமான். அவரை வெறுமை பார்த்தாலே கண்ணுபடுறா போல இருக்குமா, ஐயோ கண்ணுபட்டுட போறதே,
திருஷ்டி சுத்தி போடணும்னு தோன்றுமா? அப்படி இருக்கிற பெருமான் இன்னும் திருக்கைகளிலே அந்த திவ்யாயுதங்களை வேறு ஏந்தி கொண்டான்னு சொன்னால் அவனுடைய அழகை யாராலே வர்ணிக்க முடியும்? எத்தனை லாகவமாக அந்த சங்க சக்கரங்களை பகவான் ஏந்தி இருக்கிறார். எங்கள் தேவப்பெருமாள் அவர் ஏந்தி இருக்கிறார் போல சங்க சக்கரங்களை லாகவமாக ஏந்துவார். அடியோங்களுக்கு மற்ற இடங்கள்ல எங்கேயும் அப்படி சேவையானது இல்லை. ஏன் எல்லா விதேசத்து பெருமான்களும் தான் சங்க சக்கரங்களை ஏந்தி இருக்கிறார்கள்? என்ன குறைஞ்சா போயிட்டா அப்படின்னால் இப்படி சொல்றனேன்னு யாரும் தவறாக எண்ண வேண்டாம். எங்கள் தேவப்பெருமாளை போல சங்க சக்கரங்களை லாகவமாக ஏந்துகிற எம்பெருமானை உங்களாலே காட்டவே முடியாது. திருவரங்கத்து அமுதனார் அவர் இப்படி சொல்லலாம், பக்கா ஸ்ரீரங்கத்துக்காரர், சோழ தேசத்துக்காரர். சோழ தேசத்தவா அவ்வளவு சுலபமா தொண்டை நாட்டவாளை கொண்டாடிட மாட்டா. தொண்டை நாட்டவர்கள் அவ்வளவு சுலபமா சோழ தேசத்தவர்களையோ பாண்டிய தேசத்தவர்களையோ கொண்டாடிவிட மாட்டார்கள். எம்பெருமானாருக்கு தேவப்பெருமாள் உயிராய் அமைந்திருக்கிற பெருமாள். அமுதனார் ஒரு பாசுரத்தாலே ராமானுஜ நூத்தந்தாதியிலே தேவப்பெருமாள் பெருமையை பேசுகிறார். பேரருளாளன்னு சொல்லியிருக்கலாம். வரந்தர மாமணிவண்ணன் இமையோர் தலைவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி, எத்தனை திருநாமங்கள் உண்டு. ஆனா காண்டகதோழன்னல் அப்படின்னு ஒரு விசேஷமான திருநாமம் ஜாத்துகிறார். காண்டகதோழன்னல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட அன்பாளன் என்று எம்பெருமானாரை ஏத்துகிறார். அப்ப காண்டகதோழன்னல் பார்க்க தகுந்ததாயிருக்கிற தோள்களை உடையவன். சுந்தரபாகு பெருமாளுக்கு பேரே சுந்தரபாகு என்று இருக்கலாம். பரமசுவாமி அழகிலே சிறந்தவர், சுந்தரராஜன். அவர் அழகுக்கு ஒப்பு சொல்லத்தான் ஆகுமோ? ஆனாலும் சங்க சக்கரங்களை தேவப்பெருமாள் லாகவமாக ஏந்தி இருக்கிறார் போலே நீங்கள் பிரிதோர் இடத்திலே இன்னொரு எம்பெருமானிடத்திலே சேவிப்பதுங்கிறது நிச்சயம் நடவாத ஒன்று. அதனாலே இந்த இடத்துல தேவப்பெருமானையும் நினைத்துக் கொள்ளுவோம், தேவப்பெருமானையும் அனுபவிப்போம். வெள்ள வெளிசங்கு வெஞ்சுடர் திருச்சக்கரம் ஏந்து கையன் உள்ளவிடம் வினவில். அவர் எங்க இருக்கிறார்னா எங்களை கேட்ட காஞ்சிபுரம்னு விடுவோம். ஆனா ஆழ்வார் சொல்றார், உமக்கிரை வம்மின் சுவடுரைக்கேன், சொல்றேன் அடையாளம் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த அடையாளம் சொல்லுகிறேன். அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னால் பாரத யுத்தத்தை நடத்துபவனாக அவன் இருப்பதை கண்டவர்கள் இருக்கிறார்கள். பார்த்தன் செல்வ தேரேறு சாரதியாக பெருமான் அமர்ந்தான். பாண்டவர்களுக்கு பெருமான் ஒரு துணைவனாக இருந்தான், ஒரு கள்ள துணைவனாக இருந்தான்கிறார். ஏன்னா யுத்தத்திலே நான் போர் புரிய மாட்டேன், ஆயுதம் எடுத்து போர் புரிய மாட்டேன்னு கண்ணன் சொல்லி இருந்தார். ஆனா அர்ஜுனனுக்கு சாரதியாக தன்னை அமைத்துக் கொண்டு அந்த யுத்தத்தையே நடத்தினவராக பெருமான் விளங்குகிறார். அவர் எங்க சுவாமி யுத்தம் பண்ணினார்னால் நன்னா இருக்கு. அவருடைய சாமர்த்தியத்தை பாருங்க. வில்ல கையில் எடுக்கல, அம்ப தொடலை, வாழ தொடலை, கதாயுதத்தை தாங்கலை, ஒன்னும் பண்ணல. ஆனா அந்த யுத்தம் முழுவதையும் நடத்திய சூத்திரதாரி அவர்தான். அதைத்தான் இந்த இடத்துல கள்ளப்படை துணையாகிங்கிறார். பாரதம் கை செய்ய கண்டாருளர். அந்த பாண்டவர்களுக்காக எத்தனை எத்தனை செய்திருக்கிறான் பெருமான். பகலை இரவாக்கி இருக்கார். ஆயுதம் எடுப்பதில்லைன்னு சொன்னவர் ஒரு கட்டத்திலே ஆயுதம் எடுக்கவும் செய்தார். பீஷ்மரை நோக்கி ஓடினார். பீஷ்மர் சொல்றார், ஏகி புல்லாம்புஜ பத்திர நேத்திர, உன்னுடைய திருக்கைகளாலே மரணம்னு சொன்னால் அது எத்தனை பெரிய பாக்கியம் எனக்குங்கிறார். ஆனா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆயுதம் எடுத்துட்டு ஏன்னு கேட்கிறார். அப்ப கண்ணன் சொல்றார், ஐயோ ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு நீர் சொல்லி இருந்தீரே, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ நீர் என்ன சொன்னீர்? நீ வேண்டுமானால் பார் கண்ணா, எப்பாடுபட்டேனும் உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்று சூளுரைத்திருந்தீர். நீர் சூளுரைத்திருந்தீர். உம்ம வாக்கு பொய்யாகிவிடக் கூடாதேங்கிறதுக்காகத்தான் நான் ஆயுதமே எடுத்தேன்னா. எத்தனை அன்பு பீஷ்ம பிதாமகனிடத்திலே. அந்த பெருமான் பாண்டவர்களுக்கு துணை நின்று, அதுவும் கள்ளத்துணையாக இருந்து பாரத யுத்தத்தை நன்கு நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த நிலையிலே அவனை கண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று பாடுகிறார். அதுக்கு மேல ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். நாழிகை கூறிட்டு காத்து நின்ன அரசர்கள் தம்முகப்பே, நாழிகை போக படைபொருதவன் தேவகி தன் சிறுவன் ஆழி கொண்டு அந்நிரவி மறைப்ப சயத்திரதன் தலையை பாழில் உருள படைபொருதவன் பக்கமே கண்டாருளர். பாரத போர் நடந்தது.
அர்ஜுனனுடைய அன்பு மகன் அபிமன்யு அவன் போரிலே மாண்டான். ஜெயத்ரதன்கிறவன் வஞ்சனையினாலே அபிமன்யுவை முடித்தான். பிள்ளை போயிட்டானேன்னு பெரு வருத்தம் அர்ஜுனனுக்கு. அப்போது அவன் ஒரு சபதம் செய்கிறான். நாளை அஸ்தமிப்பதற்குள்ளே, சூரியன் மறைவதற்குள்ளே ஜெயத்ரதனை நான் முடிப்பேன். அப்படி இல்லை என்னால் என்னை நான் முடித்துக் கொள்வேன். தீயில் பிரவேசித்து அக்னியில் பிரவேசித்து என்னை நான் முடித்துக் கொள்வேன் என்று சொல்லி இருந்தான். உடனே துரியோதனன் போன்றவர்கள் என்ன பண்ணிவிட்டான்னா, அந்த ஜெயத்ரதனை ரொம்ப பாதுகாப்பாக ஒழித்து மறைத்து அவனை ரட்சிக்க முற்பட்டார்கள். ஒரு பாதுகாப்பான இடத்திலே வைத்து விட்டார்கள். அவள் தங்களுக்குள்ள என்ன பேசிட்டான்னா, நீங்கள்லாம் கொஞ்ச நாள் இவரை பார்த்துக்க வேண்டியது, உங்களுடைய டியூட்டி முடிஞ்சப்பறம் நாங்கள் வருகிறோம் அப்படின்னு தங்களுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கொண்டு அவர்கள் அந்த ஜெயத்ரதனை ரட்சித்திருக்கிறார்கள். தங்களுக்குள்ளே ஷிஃப்ட் போட்டுன்ற அந்த மாதிரி அவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில சூரிய அஸ்தமனம் ஆனார் போலே ஒரு காட்சியை பெருமான் உண்டாக்கினான். அதான் உங்களுக்கு தெரிந்திருக்கிற சரித்திரம். சக்கராயுதத்தை கொண்டு பெருமான் இரவியை மறைத்தான். ஆழி கொண்டு இரவியை மறைத்தான். அப்படி ஆழி கொண்டு இரவி மறைக்கப்பட்ட பிற்பாடு சூரிய அஸ்தமனம் ஆனார் போலே ஒரு காட்சிங்கிறது உண்டாயிற்று. எங்கும் இருள் கவ்வத் தொடங்கியது. அப்ப துரியோதனாதியர்களுக்கு ஒரு கொண்டாட்டம். ஆகா, சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது. இந்த அர்ஜுனன் தீயிலே பிரவேசித்து தன்னை முடித்துக் கொள்ள போகிறான். அதை பார்த்து நாம ஆனந்தப்பட வேண்டும், கொக்கரிக்க வேண்டும் அப்படின்னு ஆசையம். அந்த ஜெயத்ரதனையும் கூட்டிக் கொண்டு அர்ஜுனன் எங்கனம் அக்னிக்குள்ளே பிரவேசிக்கிறான்ங்கிறத பார்க்க வேணும்னு அத்தனை பேரும் குழுமினார்கள். அப்ப பகவான் என்ன செய்தார்? அப்போது அந்த திருவாழியை திரும்ப வாங்கி கொண்டார். சூரியனை மறைத்திருந்த திருவாழியை வாங்கி கொண்டார். திரும்ப எடுத்துக்கொண்டார். தம்மிடத்திலே வரச் செய்தார். அப்ப சூரியன் ரொம்ப அழகாக பிரகாசித்தான். அர்ஜுனா, இன்னமும் சூரியன் அஸ்தமிக்கவில்லை, அதோபார் ஜெயத்ரதன் நிற்கிறான், அவன் தலையை கீழே விழச் செய்வாய். இங்கேயும் ஒரு சாமர்த்தியமான வேலை பகவான் பார்த்திருக்கார். கீழே விழச் செய்வாயினால் அந்த ஜெயத்ரதனுடைய தந்தை ஒருவர், அவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கார். என் பிள்ளையினுடைய தலையை கீழே உருளச் செய்கிறவன் அவனுடைய தலை அக்கணமே வெடித்து சிதற வேண்டியது அப்படின்னு அவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கார். அவர் எங்கேயோ உட்கார்ந்து ஏதோ தியானமோ தபசோ பண்ணிட்டு இருக்கார் போல் இருக்கு ஜெயத்ரதனுடைய தந்தை. கண்ணன் அப்ப பாருங்க எத்தனை வேலை பார்த்திருக்கார். அதனாலதான் கீழ்ப்பாட்டிலே கள்ளப்படையினர், கள்ளத்துணை, எத்தனை வேலை பார்த்திருக்கார். இங்க அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா பார், நான் ஆழியை அனுப்பி சூரியனை மறைத்திருந்தேன். சூரிய அஸ்தமனமானார் போல ஒரு காட்சியை காட்டினேன். அப்பதான் ஜெயத்ரதன் வெள்ள வருவான். நான் நினைச்சா போல வந்துட்டான். நீ அவனை கொல்ல வேண்டும். நான் ஆழியை திரும்பவும் பெற்றுக்கொள்கிறேன். அப்ப சூரியன் திரும்பவும் பிரகாசிப்பான். ஜெயத்ரதனை நீ கொல்லலாம். ஆனா ஆவேசத்துல அவன் தலை கீழே உருளும்படிக்கு அவன் தலையை கொய்து விடாது. ஏன்னா அவன் அப்பா வரம் வாங்கி வச்சிருக்கான். அவன் தலையை நீ கீழே தள்ளினாயனால் உன் தலை வெடித்து சிதறிவிடும். ஐயோ, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டான் அர்ஜுனன். அந்த அம்பிலிருந்து அந்த தலை கீழே விழாத வண்ணம் அந்த தலையை கொய்து அப்படியே பிடித்து கொண்டு அதை தாங்கி கொண்டு நேராக கொண்டு போய் அவன் அப்பன் மடியிலே அந்த சிரசு விழும்படி செய்வாயாகன்னு சொன்னான். எத்தனை திட்டமிடல் பாருங்க. அதே போல அர்ஜுனனும் செய்தான். அந்த தலை நேரே போய் அவன் தந்தையினுடைய படியிலே போய் விழுந்தது. அவரதோ கண்முனின்னு இருந்திருக்கார் போல, என்னமோ விழறதுன்னு தள்ளினார். இப்ப அந்த தலையை கீழே உருளச் செய்தது யார்? தந்தை தானே. அந்த கணமே அவர் தலை வெடித்து மாண்டார். ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிப்பதுன்னு சொல்லுவார்கள். அதைத்தான் பகவான் இவ்விடத்திலே செய்திருக்கிறார். இந்த இடத்துல மணவாள மாமனிகள் ஆச்சரியமா ஒரு விஷயம் சாதிக்கிறார். பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானம் என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருமொழி வியாக்கியானத்தின் துணை கொண்டு ஒரு அர்த்தத்தை இங்கே அருளி செய்கிறார். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். திருவாழிங்கிறவர் ஒரு கோட்டி சூரிய சமப்பிரபர். கோட்டி சூரியர்கள் வந்து நின்னால் என்ன ஒரு ஒளி ஏற்படுமோ அந்த ஒளி திருவாழியாழ்வானுக்கு உண்டு. இப்ப சந்தேகம் என்னன்னா, அப்படி ஒளியிற் சிறந்தவரான திருவாழியாழ்வான் அவரை கொண்டு சூரியனை மறைத்தோம்னு சொன்னால் சூரியனை காட்டிலும் பன்மடங்கு ஒளி, அப்ப இன்னமும் வெளிச்சமாகத்தானே ஆகும். அது எப்படி சூரியன் அஸ்தமித்தார் போன்ற ஒரு காட்சியை உருவாக்கும், உண்டாக்கும்? இது ரொம்ப அழகான கேள்வி. ஏன்னா
ஒளிப்பிழம்பா இருக்கிற சுதர்சனர் அவர் வந்துட்டாருன்னா இன்னமும் வெளிச்சம் அதிகமாகத்தானே இருக்குங்கிறது கேள்வி. சூரியன் மறைந்தாற் போலே ஒரு இருளை அது எங்கனம் காட்டியது. அதுக்கு பதில் சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை திருமொழியிலே ஒரு இடத்துல சாதித்திருக்கிறார். ஆழியால் அங்கு ஆழியை மறைத்தான்கிற இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். கோடி சூரிய சமப்பிரபரான திருவாழியாழ்வான் ஒரு இடத்துல வந்துட்டார்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான வெளிச்சம்ங்கிறது நம்முடைய கண்களை அப்படியே இருட்டடித்தார் போலே செய்துவிடும். எதுவுமே தெரியாத மாதிரி மொத்தத்தையும் மறைத்து விடும். ஒரு இருளைத்தான் அது உண்டாக்கும். ரொம்ப அதிகமான சத்தம், ரொம்ப அதிகமான ஒளி, இது எல்லாமே ஆபத்து தானே. அதிகமாக சத்தம் கேட்டால் காது நன்னாத்தானே கேட்கணும்னு சொல்லுவீர்களா? அதுக்குன்னு இருக்கிற அளவில் கேட்டால் தான் காது நன்னா கேட்கும். ஓஹோன்னு பேரிரைச்சலோடு கேட்டதுன்னா காதே கேட்கலன்னு சொல்கிறோமா இல்லையா? அதை போலத்தான் அளவுக்கு அதிகமான ஒளின்னு வந்துடுத்துனா நம்ம கண்ணே தெரியாது. அதனால தான் திருவாழியை கொண்டு பெருமான் அந்த கதிரவனை மறைத்த போது ஒரு பெரிய இருட்டு தான் உண்டாகியதுன்னு சொல்லுகிறார்கள். அதை பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருமொழி பாசுர வியாக்கியானத்தின் துணை கொண்டு மணவாள மாமுனிகள் இவ்விடத்திலே காட்டி அருளுகிறார். அப்படி ஜெயத்ரதனுடைய தலையை பாழியிலே கிடந்து உருளும்படி அம்பைதவனான அர்ஜுனனுடைய பக்கத்திலேயே அவனுக்கு சாரதியாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பின்புள்ள வகுப்பு பதில் சொல்கிறார்கள். அடுத்து 9ஆம் பாசுரம். அந்த பாசுரத்தாலே சொல்ல வருகிற அர்த்தம், பிரளய காலத்திலே பகவான் இந்த பூமியை என்ன, மலைகளை என்ன, கடல்களை மற்றும் உண்டான எல்லா பொருள்களையும் இந்த பிரளயம் கொள்ளாதபடி நன்றாக விழுங்கி தன் வயிற்றின் உள்ளே கொண்டான். பெருமான் தனக்குள்ளே அவற்றை வைத்து ரட்சிக்கிறான். சிருஷ்டிக்கிற அளவிலே அவற்றை உமிழவும் செய்கிறான். அதனால்தான் எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர்னு பாசுரம். யாராக இருந்தாலும் அவன் வயிற்றிலே இருந்துதான் வெளியிலே நாம் வந்து விழுந்திருக்கிறோம். அவனாலே உமிழப்பட்டவர்கள் தான் நாம் அனைவரும். அந்த செயலை செய்தவனான பெருமான் அவனை நீங்கள் தேடுகிறீர்களாகில், அவனை தான் தேடிட்டு இருக்கீங்களோ, யாராவது பார்த்தவார்களான்னு நீங்கள் கேட்டீர்களாகில் அதற்கு பதில் என்ன அப்படின்னால், ஒரு வராகமாக பெருமான் அவதரித்தான். கோல வராகமன்னாய் நிலம் கோட்டிடை கொண்டவென்றாயின்னு பாசுரம் இருக்கோ இல்லையோ. ஈனச்சொல்லாயினுமாக எரிதிரவையம் முத்தும் ஏனத்துருவாய் இழந்தபிரான் ஆழ்வார் பாடுகிறார். ஒரு ஏனத்துருவாக பெருமான் அவதரித்தான். கணக்கில்லாத வைபவம் படைத்தவனான பெருமான். அந்த வராக பெருமானாக பெருமான் தோன்றி பிரளயார்ணவ மக்னையான பூமி பிராட்டியை மீட்டு கொண்டு வந்தான். அந்த பூமி பிராட்டி அழகிய கருத்த கூந்தலோடே கூடியவள். அந்த பிராட்டிய பெருமான் உச்சி மோந்தபடி, அவளை முகர்ந்தபடி, அவளை அணைத்தவாறு தோன்றினானே. அந்த நிலையிலே அந்த பெருமானை கண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பின்புள்ளார் இன்னொரு வகுப்பினர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப கடைசி பாசுரம். கரியமுகிற்புறமேனி மாயனை கண்ட சுவடுரைத்து புறவி முகம் செய்து சென்னலோங்கி விளைகழனி புதுவை திருவில் பொலிமறைவாணன் பட்டர்விரான் சொன்ன மாலை பத்தும் பரவு மனமுடை பத்தருள்ளார் பரமனடி சேர்வர்களே என்று பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறார். பகவான் நீலமேகத்தை போன்ற திருமேனி படைத்தவன், ஆச்சரியமான செயல்களை செய்கிறவன், மாயச் செயல்களை செய்கிறவன். அந்த எம்பெருமானை வணங்கிய அடையாளங்கள், அந்த அடையாளங்களை உட்கொண்டு குதிரை முகம் போலே தலை வணங்கி உயர்ந்து விளையும் சென்னற்பயிர் வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரும். ஸ்ரீவில்லிபுத்தூருடைய வளப்பம் சொல்லப்படுகிறது. அந்த ஊர் எப்படி இருக்கிறது அப்படின்னால், அந்த ஊரில் இருக்கிற அந்த சென்னர் பயிர்கள் எல்லாம் குதிரை முகம் போலே தலைவணங்கி நிற்கின்றனவாம். அப்படிப்பட்ட வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரும். பக்திங்கிற பெரும் செல்வம், செல்வத்துக்குள்ளே தலையாய செல்வம்னு சொல்லத்தக்கது அந்த பக்தி தானே. அந்த பக்திங்கிற செல்வத்தினாலே ஸ்ரீமானாக விளங்குகிறவர். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான் சத்து நாகவரஹா ஸ்ரீமான் என்னெல்லாம் சொல்லுகிறார் போலே, லக்ஷ்மணனை போன்ற செல்வந்தன் உண்டா, விபீஷணனை போல செல்வந்தன் உண்டா, கஜேந்திரனை போல செல்வந்தன் உண்டானால் அவர்கள் பெற்றிருந்த செல்வம் யாது? பகவான் தான் செல்வம், பகவத் கைங்கரியம் தான் செல்வம், எம்பெருமானுடைய திருநாமம் தான் செல்வம். அந்த செல்வமே அவர்களிடத்தில் இருந்தது. அதனாலே அவர்கள் செல்வந்தர்களாக அறியப்படுகிறார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு சொல்லுகிறோமே, திருமிக்கவரான ராமானுஜர். உண்மையில பகவானைத்தானே திருமிக்கவன்னு சொல்லணும். ஏன்னா திருன்னு சொல்லப்படுகிற பிராட்டி
அவள் எப்போதும் விட்டு பிரியாதவளாக பெருமானோடே இருக்கிறாள். அப்போ திருமிக்கவர் என்று பெருமானைத்தான் சொல்லணும். நாம் எங்கனம் ராமானுஜரை திருமிக்கவர்னு சொல்லுகிறோம்னால் இங்கே கைங்கரியமாகிற கைங்கரியமாகிற செல்வம், அது மிக்க இருக்கிறவனான ராமானுஜர், மிக்க இருக்கிறவரான ராமானுஜருக்கு வணக்கம். இதுதான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு சொல்லுகிறோம். கைங்கரிய செல்வம் எவரிடத்திலே கணக்கில்லாமல் அளவில்லாமல் நீக்கவர நிறைந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட எம்பெருமானார், அவரை வணங்குகிறேன். அப்படித்தான் பட்டர்பிரான் பண்டிதர்களுக்குள்ளே சிறந்தவரான், மிகச்சிறந்த உபகாரகரான தலைவரான பெரியாழ்வார். அவருக்கு என்ன பெருமைனால் திருவில் பொலிமறை வாணன் என்று தாமே சொல்லிக் கொள்கிறார். அவனாலே அருளப்பட்ட பக்தி, அந்த பக்தியினாலே சிறந்து விளங்குபவராய் தாம் விளங்குவதை அவன் அருளினாலே விளைந்தமையாலே அதை பெருமபொங்க சொல்லிக் கொள்கிறார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் அருளி செய்திருக்கிற இந்த சொல்மாலையாகிற இந்த 10 பாசுரங்களை எவ்வவர்கள் அனுசந்திக்கிறார்களோ, அனுசந்திக்கணுங்கிற ஆசை இருந்தாலே கூட போதுமானது. அப்படிப்பட்ட மனமுடைய பக்தர்கள் அவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை நிச்சயமாக அடைய பெறுவார்கள். பெருமானுடைய பரமானுகிரகத்திற்கு அவர்கள் பாத்திரபூதர்கள் ஆவார்கள் என்று இந்த பதிகத்தாலே பலஸ்ருதியாக பலமுறைக்கும் பாசுரத்தில் இந்த அர்த்தத்தை தெரிவித்து இந்த பதிகத்தை தம்முடைய மானசானுபவம் கரைபுரண்டோட அது நேரிலே கண்டார் போன்ற அனுபவத்தை அவருக்கு தந்திட எம்பெருமானை கண்டவர்கள் உண்டான ஒரு சாரார் தேடுகிறார் போலே ஒரு சாராரை அமைத்து, இன்னொரு சாரார் கண்டவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லுமா போலே இவ்விடத்திலே கண்டார் உலர் என்று பதிலுரைக்குமா போலே அமைத்து இந்த பதிகத்தை ரொம்ப ஆச்சரியமாக அவர் வடிவமைத்திருக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை யதாமதி யதாசக்தி இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிற பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். இந்த நல்வாய்ப்பினை அடியேனுக்கு நல்கிய ஸ்ரீ ஜீயர் சுவாமியினுடைய திருவடியினை தாமரைகளிலும் எம்ஓபி சாரிட்டிஸ் அந்த சாரிட்டிஸை நிர்வகிக்கிற நிர்வாகிகளுடைய திருவடியினை தாமரைகளிலும் அடியனுடைய நன்றி உணர்வையும் பிரணாமங்களையும் அடியன் தெரிவித்துக் கொண்டு செலுத்திக் கொண்டு குத்தங்குறைகளை பொறுத்துள்ள வேண்டிக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். அடியார்கள் வாழ அரங்கநகர்